அரசு நடத்தக்கூடிய தகுதி தேர்வுன்னு சொல்லக்கூடிய நீட்டாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முறைகேடுகள். ஏன் +2 சிபிஎஸ்சி தேர்வுலேயே முறைகேடுகள். இவர் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமுறையினுடைய கல்வியவே சிதைக்கிறீங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, காலையிலேயே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் பூரா க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே பூரா தடுப்பு வேலிகள் அப்படியும் போட்டு கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அன்றைக்கி போலீஸ் தடியடி நடத்துகிறாங்க, கண்ணீர் புகை வச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் ஒரு விஷயம்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் சுற்றி நின்று ஒரு இளைஞர் அடிக்கிறாங்க. அவங்க அடின்றான். தர்மேந்திர பிரதான் வேற போர்ட்போலியோவில் மாற்றிட்டா முடிஞ்சு போயிருமா? நீட் தேர்வு நடக்காமல் போயிருமா? இல்லை யூபிஎஸ் தேர்வு நடக்காமல் போயிருமா? இந்த ஆட்சியாளர்களை மாற்றணும் அப்படின்னா வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நிறையா சந்தேகம் இருக்கு, அது வேண்டாம். வட இந்தியாவில் மதத்தை வைத்து, சாமியை வைத்து மனிதர்களை பிரித்து அப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அடி. இளைஞர்கள் இன்னைக்கு வேலைவாய்ப்பு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு கிளம்பி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. வட இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை இவரை வச்சு பிரிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் அவர்கள் மீது இருக்கு. இப்போ தன்னை காப்பாற்றி கூட வேணும், வழக்குகள் இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட ஒரு சாஃப்ட் டீலிங்கே திமுக பண்ணும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி டெல்லி ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து நிற்குது. கிட்டத்தட்ட பாராளுமன்றம் முடங்கியிருக்கு எதிர்கட்சியால். இந்த வெளியே காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இன்னொரு புறம் சோனம், இப்படி ஒரு மும்முனை தாக்குதல் மோடியோட அரசு எதிர்த்து இருக்குது. எப்படி பார்க்குறோம் இதை? ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி இந்த சூழலில் தள்ளப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு தடியடி நடக்குது. இல்லை, முதல்ல வட இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு குரல் அப்படிங்கிறத முதல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா சோனம் வாங்சுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியாளர் மட்டும் கிடையாது, ஒரு சயின்டிஸ்ட்டு. கல்வி முறையவே அவர் மாற்றணும். இதில் நிறையா குளறுபடிகள் இருக்கிறார். இப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய தகுதி தேர்வுன்னு சொல்லக்கூடிய நீட்டாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முறைகேடுகள். ஏன் +2 சிபிஎஸ்சி தேர்வுலேயே முறைகேடுகள். இவர் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமுறையினுடைய கல்வியவே சிதைக்கிறீங்க. அதான் அவங்க மெயின் கான்செப்டோடைய பிரச்சனையுடைய கான்செப்டே அதான். ஒரு தலைமுறையவே நீங்கள் கல்வி இல்லாத தலைமுறையாக, கல்வியை அதிகாரம் இல்லாத தலைமுறையாக மாற்றக்கூடிய வேலை செய்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விடணுங்கிறத அவங்க தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இருக்கிறார். சோனம் வாங்சு 19வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸார் அதிகாலை 3:30 மணிக்கு மஃப்டியில் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஒரு பெரிய போர்வை மாதிரி ஒரு துணியை பிடிச்சிக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சி அவரை அப்படியே அள்ளி போட்டுட்டு போகிறாங்க. மிட் நைட்டில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் இப்போ உண்ணாவிரதம் தொடருது, அந்த இதை நான் தொடர்றேன்னு சொல்லி அவருடைய மனைவிக்கு தான் சொல்லி பேட்டி கொடுத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போனதுக்கு பிறகு அந்த போராட்டத்தை சிஜேபியினுடைய அபிஜித் திப்கே அவர் கையில் எடுக்கிறார். நான் உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடர போகிறேன். ஆல்ரெடி அவங்க 20ஆம் தேதி ஜந்தர் மந்தர்லேருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் ஒரு பெரிய ராலியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய போராட்டத்தை. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காலையிலேயே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் பூரா க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே பூரா தடுப்பு வேலிகள் அப்படியும் போட்டு கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அன்றைக்கி போலீஸ் தடியடி நடத்துகிறாங்க, கண்ணீர் புகை வச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் ஒரு விஷயம்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் சுற்றி நின்று ஒரு இளைஞர் அடிக்கிறாங்க. அவங்க அடின்றான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு தலைமுறையினரை வாழ வைக்கணும், ஒரு தலைமுறையினருக்கான கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாம் போகுது அப்படின்னு இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இறங்கி ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிது. அப்படிங்கும்போது ஆட்சியாளருக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீண்ட நாள் இந்த போராட்டம் தர்மேந்திர பிரதானை காப்பாற்ற பாஜக அரசு திட்டம் தீட்டுதா? இங்கே ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. இன்று அந்த போராட்டக்காரர்களுக்கு அந்த வார்த்தையை மாற்றிட்டாங்க.
இவ்வளவு நாள் வரை நாங்கள் தர்மேந்திர பிரதான் தான் பதவி விலகணும்னு நாங்கள் போராட்டம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எங்கள் சொல் இனிமே வந்து மோடி பதவி விலகணும், மோடி தகுதி இல்லை, இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற கோஷத்தை முன் வச்சுட்டாங்க நேற்று. மீண்டும் இன்னொரு இதில் வர ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இந்த கூட்டத்தில் ஊடுருவி அந்த கூட்டத்தை கலைக்க, அந்த மாணவர்களின் போராட்டத்தை ஒழுங்கினப்படுத்த திட்டங்கள் தீட்டப்பட்டதாக நிறைய காணொலிகளை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையோடு இந்த பேராமிலிட்ரி இருக்கு இல்லையா, அவங்களோடு குண்டாசும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதோட காணொலியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் கோடி மீடியான்னு சொல்கிற ஊடகங்களை இன்ஸ்டாகிராம் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க மாணவர்கள். இதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த செய்திகளை உண்மைத்தன்மை தெரியணும்னா இன்ஸ்டா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் கோடி மீடியா பொய்களான பொருட்களை இங்கே கட்டவிழ்த்துடுறாங்க அப்படின்ற ஒரு கலோபர களத்தில் இன்னைக்கு டெல்லி இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, பாஜக மத்தியில் வந்ததுக்கு பிறகு எல்லா இண்டிபெண்ட் பாடியுமே தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் முற்றிலுமாக வட இந்திய ஊடகங்கள் ஆட்சியாளர்களை சார்ந்து தான் இருக்குது செய்திகளை. இதே மாதிரி தான் சிஏஏ ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இதே அவங்க ஃபார்மெட்டு தான். ஒரு கூட்டம் திறன் நின்று ஆட்சியாளரை எதிர்த்து கேட்டால் அங்கே வந்து உள்ள பூர்ந்து கலவரம் பண்ணுறது, கலவரத்தால் பல உயிர்களை வீழ்த்துறதுங்கிறது அவங்க ஒரு இதாக வச்சுருக்காங்க, ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்க. சிஏஏ போராட்டங்கள்லையும் பல பேர் போராட்டத்தில் இறந்து போனாங்க. ஃபார்மர் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து வேளாண் விவசாயிகள் போராட்டத்திலையும் பல பேர் இறந்து போனாங்க. வேளாண் விவசாயிகள் போராட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சருடைய பையன் காரை உள்ளே ஏற்றி பண்ண பாலம் பார்த்தோம். அப்போ அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வேணாலும் போவாங்க அவங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூட்டத்தை, அது இளைஞர்கள் கூட்டம், இது எப்படி அவங்கள சமாளிக்க முடியுது அப்படிங்கிறது அவங்களால தெரியல. அப்போ என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ளே பூந்து ஆட்டை கலைக்கிற வேலைகளை இவங்க செய்வாங்க. அதான் அவங்களுடைய ஃபார்மேட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, இதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை வந்துன்னா இவிஎம். எனக்கு தெரிஞ்சு இதனுடைய மெயின் சுவிட்சியாக தான். இப்போ நாளைக்கு தர்மேந்திர பிரதான் வேறு போர்ட்போலியோவில் மாற்றிட்டா முடிஞ்சு போயிருமா? நீட் தேர்வு நடக்காமல் போயிருமா? இல்லை யூபிஎஸ் தேர்வு நடக்காமல் போயிருமா? இந்த ஆட்சியாளர்களை மாற்றணும் அப்படின்னா வாக்குப்பதிவு எந்திரத்தில் நிறையா சந்தேகம் இருக்குது, அது வேண்டாம். அது இருக்கா இல்லையாங்கிறது விவாதம், வேற ஒரு விவாதம். இல்லை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, ஒரு குரூப் வந்து பண்ண முடியும்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்துக்குரிய ஒரு பொருள் எதுக்கு? சந்தேகத்துக்குரிய நபரை விசாரணை செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரோட்டில் போகிறாருன்னா ஒரு போலீஸ்க்கு அதிகாரம் என்ன இருக்குன்னா, சந்தேகத்திற்குரிய நபர் அப்படின்னா அவர் விசாரணை பண்ணலாம். அப்போ சந்தேகத்துக்குரிய ஒரு பொருளை வச்சு நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க. அப்போ முதல்ல அதை தூக்குங்கன்றேன். அது இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அதன் மீது ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ இந்த போராட்டம்ங்கிறது எதை நோக்கி போகணும்னா, இது தற்காலிக போராட்டம் தான். நீட்டில் விளக்கு அதெல்லாம் நிரந்தரமான தீர்வு. இந்த ஆட்சியாளர்களை மாற்றணும் அப்படின்னா இவிஎம் மிஷினுக்கான தொடர் போராட்டம். இவிஎம் மிஷின் மேல் ஒரு நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. ஒரு குரூப் நம்பியிருந்தால், ஒரு குரூப் நம்பாமல் இருந்தாலும் கூட அது ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சந்தேகத்துக்குரிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. அப்போ இந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக இவிஎம்க்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒரு போராட்டத்தை செஞ்சால் தான் இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதை செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் வட இந்தியாவில் மதத்தை வைத்து, சாமியை வைத்து, மனிதர்களை பிரித்து அப்படி ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அடி. இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வேலைவாய்ப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான், கல்வியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான், அவனுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கும் போது ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதாவது தைரியமாக இருக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம், மக்களை பிளவுபடுத்தி இந்த ஓட்டு மிஷினை வச்சு எதாவது பண்ணிடுவோங்கிற நான் அந்த இதில் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒட்டுமொத்தமாக வந்து வட இந்தியாவிலிருந்து ஒரு குரல் எழ ஆரம்பிச்சிருக்குங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இவங்க மேலே ஒரு சந்தேகமும் இருக்குது. என்னென்னா, பாஜக அது சந்தேகம் ஏன் அப்படின்னா, அது இளைஞர்கள் மீது சந்தேகம் கிடையாது. அவங்க இன்றைக்கி உணர்வுபூர்வமாக திரண்டு நிற்கிறாங்க. அது வழியாட்டக்கூடியவர்கள் வேற எங்கும் பாஜகவுடைய பேக்ரவுண்டில் இருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா திடீர்னு கிளம்பி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. வட இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை இவரை வச்சு பிரிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் அவர்கள் மீது இருக்குது. அதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு அதுதான். இப்போ அண்ணா ஹசாரே வரும்போது இதுக்கு பின்னாடி பாஜக இருந்ததுன்றாங்க. இப்போ காக்ரோச் பின்னாடி யார் இருக்கான்ற ஒரு கேள்விக்கு இருக்குது. ஆனால் பாஜக அண்ணா ஹசாரேவே அட்டகாசமாக கையாண்டாங்க. ஒரு நெகட்டிவ் டு பாசிட்டிவாக அவங்க ஒரு சைடை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் ராகுல் காந்தி அதை முன்னெடுக்கலை? காக்ரோச் பார்ட்டி ஏன் கையில் எடுக்கல? அவங்க ராகுல் காந்தி வந்து ஆதரவு கொடுக்குறாரு ஒழியா அதை பெருசாக இறங்கி போய் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க எங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேலே எங்கள் நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. அது ஒரு வகையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ ரெண்டு பேரையும் வீழ்த்திட்டு இவங்க வந்து மூன்றாவதாக உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களான்னா அவங்க ரெண்டு கட்சியுமே எதிர்க்கிறாங்க.
ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் எதிர்க்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் வந்து ஆட்சி மாற்றமா, அதை நோக்கி போதா அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்து ஒரு இப்போ ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வர்றாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைநகரங்களில் சிட்டி அர்பன் லேயரில் வந்து இவங்க நின்னாலே ஓரளவுக்கு ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து தாவேக்கா மாதிரி அவங்க ஒரு வெற்றி பெற்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஓட்டை பிரிக்கக்கூடிய ஸ்பாய்லர் ஆகிட்டாங்கன்னா பாஜக கெயின் ஆயிரும். இப்போ அதான் சிக்கல். இப்போ கண்டிப்பாக அது அரசியல் கட்சியாக மாறப்போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைநகரங்கள்லாம் அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து பாஜகவுக்கு கெயின் ஆகிடக்கூடாது, எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பக்கம் போயிடக்கூடாது. இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அது வேறு விஷயம், ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேக கேள்வியாக இருக்குது. இப்போ இதே தான், இப்போ வெளியே பாராளுமன்ற வெளியே இவ்வளோ சூழல் கலவரம் நடக்குது, அதே போல் உள்ளவும் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. குறிப்பாக டீலிமிட்டேஷன் 131 ஆக்ட் பில்லு, அயோத்தி ராமர் டெம்பிளோட அந்த லஞ்சம், இது போல் நிறைய மசோதாக்கள் காத்துட்டு இருக்கு பேசுகிறதுக்கு. என்ன நடக்குது இப்போது தமிழ்நாட்டோட சீரியஸ்னஸ் இப்போது ஒட்டுமொத்தமாக உத்தி பார்க்குறது திமுக கிட்ட எம்பிக்கள் இருக்காங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க? திமுக லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகும். ஏன்னா திமுகவுக்கு இன்றைக்கி வழக்குகள் தலைமேல் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய கத்திகள். கேஆர் மேலே 100 கோடி வழக்குன்றாங்க, அவர் மேலே 50 கோடின்றாங்க, இவர் மேலே 1000 கோடின்றாங்க. பல வழக்குகள் அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், 99 லட்சம் ரூபாய்க்கு மேலே வழக்கு போச்சுன்னா அது ஆல்ரெடி இடி உள்ளே வந்துடும். அப்போ இன்றைக்கி வழக்குகள் பூராமல் இடியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ பாஜகவை எதிர்த்துட்டு அவங்க அரசியல் பண்ண முடியாது. காங்கிரஸும் இன்றைக்கி கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டிலையும் ஆட்சி இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவோடு நெருக்கமாக இருக்க தான் போகணும். பாஜக என்ன ஒரு கணக்கு பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த 22 எம்பி தேவைப்படுது. அந்த 22 எம்பிகளை வைத்து சில பில்லு நம்ம பாஸ் பண்ணிக்கிடுவோம், அதே நேரத்தில் காங்கிரஸையும் தனிமைப்படுத்த மாட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. நம்ம நேரடியாக பாஜகவுக்கு போனால் நமக்கு அரசியல் எதிர்காலம் தமிழ்நாட்டில் ஒரு சிக்கலாகி போகுமே, எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்களே அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போடுது. அப்போ இன்னும் சேர்ந்து என்ன செய்யலாம், ரெண்டையும் கலந்து ஒரு கலவை கட்டலாம் அப்படின்னோடனே அவங்க இது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மேகதாது இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. மேகதாது இஷ்யூவை கையில் எடுத்துனா என்ன பண்ணுவாங்கன்னா, அது காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடி. பார்த்தீங்களா, கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அதை வீரியமாக பாராளுமன்றத்தில் எதிர்த்தா என்ன பண்ணலாம், உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளிநடப்பு. நாங்கள் பார்த்தீங்களா பாஜக அரசு எங்களை வஞ்சிக்கிறது, மேகதாது விஷயத்தை எங்களை பேச விட மாட்டேங்குது, தமிழ்நாட்டு உரிமைகள் பறிபோது, காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டு சதி அப்படின்னு பேசிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ ப்ரெசன்ட் ஓட்டிங் தான் பார்லிமெண்ட்டில். இப்போ 545 இப்போ அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னா 345 இருந்தால் அவங்க வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணிடலாம். அப்போ அன்றைக்கி யார் எத்தனை பேர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறாங்களோ, அவையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதில் 1/3. அதை வைத்து இப்போ காங்கிரஸ் மட்டும் 100 இருக்குன்னு வச்சுங்களேன், பாஜக இருக்குது மிச்சம், ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அதில் 1/3 வந்தால் மெஜாரிட்டி வந்துடுவாங்க, பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ காங்கிரஸ் திமுக என்ன செய்யும், நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை வெளியே அனுப்பிச்சுட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணி நாங்கள் மட்டும் உள்ளே இருந்தால் விட்டுருப்போமா அப்படின்னு பாஜகவுக்கு ஃபேவராக அப்படி அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ தன்னை காப்பாற்றி கூட வேணும், வழக்குகள் இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட ஒரு சாஃப்ட் டீலிங்கே திமுக பண்ணும். ஆனால் தேர்தல் நேரத்தில் அது நேரடியான கூட்டணியாக இருக்கா, இல்லை பாஜகவை கழட்டி விட்டு திமுக அதிமுக பண்ண போகிறாங்களாங்கிறது அவன் தேர்தல் நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய காலங்களில் பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னராக தான் போவாங்க. முக்கியமாக திமுகவுக்கு இது ஒரு இக்கட்டான சூழல் தான், மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் தான் மாட்டியிருக்கு. இப்போது தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இப்போது டீலிமிட்டேஷன் ஆகட்டும், மற்ற பில்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா முதலமைச்சர் விஜய் வந்து அமைதி கேட்குறாரு. மேகதாது அணையில் இவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்குது. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் கர்நாடகாவை சேர்ந்தவர், வறட்சி பூமியாக கர்நாடகாவே காட்டுறாரு. ஆனால் தமிழ்நாடு மௌனம் காக்குது. அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதாவது வாயை விட்டு பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில உரிமைகள் பறிபோகக்கூடிய எந்த விஷயத்திலும் தாவேக அரசாங்கம் உடன்பாடு கிடையாது, சமரசம் செஞ்சுக்கிறாது. போன ஆட்சியில் என்னென்ன எதிர்ப்பு நிலைப்பாடு இருந்தாங்களோ அதை செய்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட் எம்பி இருந்தால் தானே நீங்கள் அங்கே போய் எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் பார்லிமெண்ட்டில். இப்போ பார்லிமெண்ட் எம்பிஸும் கிடையாது அவங்களுக்கு, ராஜ்யசபாலையும் கிடையாது, லோக்சபா. இப்போ திமுக தயார் நாடுவாங்களா தாவேக்கா? இல்லை, அப்படி நாட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையும் இல்லையா, அந்த ஸ்டாண்டில் அவங்க எதிர்ப்பு ஸ்டாண்டில் இருக்காங்க. இதை முறியடிக்கிறதுக்கு காங்கிரஸ் வேணால் கேட்கலாம், டீலிமிட்டேஷனை கொண்டு வர்றதுக்கு. இல்லை, இப்போ திமுக எதிர்க்குது, மேகதாது அங்கே அணை கட்டக்கூடாது எதிர்க்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக தாவேக்கா பயணிக்கணும்ல, குரல் கொடுக்கணும்ல. இங்கே
அவங்க என்னுடைய ஸ்டாண்ட் தனி. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்க சில முக்கியமான இஷ்யூஸ் வரப்போ எல்லா கட்சியும் ஒரே நம்ம நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் தனியாக மேகதாதுவை எதிர்க்கிறோம்னு இவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. திமுக நாங்களும் மேகதாதுவை எதிர்க்கிறோம், அவங்க நிலைப்பாடு இருப்பாங்க. 2 பேரும் நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடாக இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருப்பாங்க. அப்படி பல நேரங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி தான் இருக்குமே ஒழிய இணைந்துலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் தான் மௌனம் காக்குறாரு, ஆனால் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸும் அங்கே மௌனம் காக்குது. அவங்களும் எந்த விதமான ஒரு குரலும் மேகதாது இஷ்யூங்கிறது வந்து அரசியல் கணக்கு தான். அதை வைத்து டி.கே. சிவகுமார் நாங்கள் ஒரு அரசியல் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெங்களூரினுடைய குடிநீர் தேவைக்காக நாங்கள் ஒரு டேம் கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. உலகளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் உள்ள தீர்ப்பு என்ன அப்படின்னா, குடிதண்ணீருக்காக நீங்கள் ஒரு டேம் கட்டினீங்கன்னா அதை வந்து குடிதண்ணீருக்காக பயன்படுத்தினா நீங்கள் அந்த கேஸ் நிற்காது. இப்போ கடைமடை மாநிலங்கள் வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய யாருமே டேம் கட்டக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆனால் இந்த ஆர்டரை எப்படி அவங்க ஸ்குவாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து நாங்கள் குடிதண்ணீர் தேவைக்கான உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அந்த வழக்கு நிற்காது. ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க பண்ணுறாங்க. பெங்களூருடைய குடிதண்ணீர் தேவைக்காக நாங்கள் கட்டுறோம், அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து தேவைப்படுறப்போ மிச்ச நேரம் திறந்து விடுறாங்கிறாங்க. இது வந்து அண்டை மாநிலம். இங்கே இருக்க மக்கள் அங்கே வாழ்கிறாங்க, அங்கே இருக்க மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. அது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அது வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்க அரசியல் பண்ண முடியாது. அதனால் தாவேக அரசாங்கம் புதியவர்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும், ஸ்மூத்தாக போகும். இங்கே ஏதாவது நாளைக்கு ஒரு பேசி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிப்பு வந்துடக்கூடாது. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இங்கே வாங்கக்கூடிய கன்னடர்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. இப்போ இரு மாநில எல்லை உறவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் கட்டக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அது உறுதியாக சொல்கிறாங்க. பல இடங்களில் அவர் முதலமைச்சரே பேசியிருக்காரு, மாநில உரிமைகள் பறி போகிற எந்த விஷயத்தில் நாங்கள் அதை ஒத்துழைப்பு தர மாட்டோம். ஒட்டுமொத்தமாக இந்திய மாநில ஒரு சுய உரிமை, அந்த வந்தே மாதர பாடல் அவமதிப்புக்கு தடையெல்லாம் இருக்குது, அதுக்கு பெரிய தண்டனைலாம் மசோதா இருக்குது. அது எப்படி பார்க்குறது? தாவேக அரசு என்ன செய்ய போகுது? தாவேக அரசு அதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்க போவாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஆர்டரா ஜீவோவாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜீவோவாக இருக்குது. அதை வழக்கு சட்ட ரீதியாக அவங்க சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது இப்போ ஆல்ரெடி ஜீவோ போட்டதுக்கு பிறகு அதை எதிர்க்க முடியாது. சட்ட ரீதியாக தான் நம்ம பாட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஜீவோ வந்துருச்சுன்னா அதை ஏற்றுக்கணும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம், இதை எதிர்த்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீதிமன்ற வழக்கை மாற்றி நீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் இப்போ போட்டதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தொடர்ந்து பேசுவோம்.